ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டால் தடுக்கா பண்ணலாமா? அதுக்கு தேவையான பொருள் வந்து பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பைத்தம்பருப்பு சிறிதளவு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கேஸில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டால் தடுக்காக்கு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. சிறிதளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டாங்க. சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியாக அரைஞ்சி வச்சுக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைய வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுல தக்காளி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போட்டு இது தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சிறிதளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோன்னா இந்த பருப்பில் எடுத்து கொட்டிக்கோங்க. இதில் கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கிட்டாங்க. இந்த டால் தடுக்கால கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுட சுட கீ ரைஸ் டால் தடுக்கா ரெடிங்க. இதை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.